அப்ப நேற்று என்னோட பேராசிரியரோட கதை கேட்க நான் கேட்டேன். இலங்கையிலே விஜயனும் 700 தோழர்களும் வந்தார்கள். வரலாறு சொல்லுது. சிங்கத்துக்கும் பெண்ணுக்கும் பிறந்தான். குளப்படி செய்தானா அவனை நாடு கடத்தி விட்டாங்களாம். இலங்கையில வந்து இறங்கிட்டாங்க. இறங்கின இடம் வந்து தம்ப பண்ணி. தம்ப பண்ணி என்ற என்ன கருத்து? தம்ப பண்ணி என்றால் தங்கம் புதைந்த நாடு. தங்கம் புதைந்த நாட்டுக்கு வந்தவன் என்னத்துக்கு வருவான்? கொள்ளையடிக்க தான் வந்தவன். விஜயனும் 700 காவாரியும் வந்தது இங்க கொள்ளி அடிக்கிறது. கப்பல் ஏறி எவரையாவது நாடு கடத்தேக்கல. கப்பல் ஏறி நாடு கடத்தேக்கல 700 பேரோட சேர்த்து கடத்துவானா? கொள்ளி அடிக்கிறவன் தான் 700 பேரோட வருவான். அவன் வந்து இடம் மன்னாருக்கு பக்கத்துல தங்கம் புதைந்த நாட்டுக்கு வந்தான். ஆற்று தங்கத்தை தேடி வந்தான். ராவணன் தங்கத்தை தேடி வந்தான். அப்ப ராவணன் எங்க தங்கம் இருந்தது? 12,000 தங்க கோட்டைகள் இருந்தது. அப்ப ராவணன் எப்படி இறந்தான்? ராமன் வதம் செய்தார். போய் ராவணனை யாராலும் கொல்ல முடியாது. ராவணன் ஜீவ சமாதி அடைந்தான். 12,000 கோட்டைகளுக்கு நடுவில் மந்திர தந்திரங்களோடு ஜீவ சமாதி அடைந்தான். அதை யார் சொல்றார்கள்? போவர் என்று சொல்லப்படுற சித்தர் சொல்ற. போவர் யாரு? சீனா என்ற முழு முதல் கடவுள். இன்றைக்கு நீங்க கெமிஸ்ட்ரியில படிக்கிற ரசவாதத்தின் தந்தை தான் போகர். அப்ப விஞ்ஞானம் என்றா என்ன? மேலதிகமான அறிவு. மேலதிகமான அறிவு, விந்தியான அறிவு, வினோதமான அறிவு, வித்தியாசமான அறிவு. அப்ப அந்த வித்தியாசமான அறிவு எங்க இருந்து வந்தது? எங்கட சித்தர்கள்ட்ட இருந்து. சித்தர்கள் என்றவர்களாய் உலகத்தின் ஆழத்திலிருந்து விஞ்ஞானிகள். எங்கட சித்தர்கள் ஆவணப்படுத்தாத வெள்ளக்காரன் ஆவணப்படுத்தி விட்டான். என்னண்டு? விஞ்ஞானிகள். இந்த உடுத்தொகுதிகளை கண்டுபிடித்தவர்கள் யார்? வானத்தை பார்த்து சித்தர்கள். தமிழர்கள். தமிழர்களுக்கு ஒரு குணம் இருக்கு பிள்ளைகள், பொறாமையும் துரோகம். அந்த குணம் மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தை நாங்கள் தான் இருப்போம். அந்த குணம் இருந்தபடியா தான் சேர சோழ பாண்டியர் மேற்கொண்டு இலங்கை வரைக்கும் நாங்கள் அழிஞ்சனாங்க. இப்பவும் நாங்கள் அழிகிறது அதே குணத்தால் தான். அந்த கோட்டைகள் ஒரு கடற்கோளில் அள்ளப்பட்டு கொண்டு கடலுக்கு போனது. அதை தேடித்தான் பக்கத்துல வந்து தம்ப பண்ணியில் இறங்கினார். குவேனியை ஏன் திருமணம் செய்தார்கள்? விஜயன். குவேனி ராவணன் வம்சத்தினுடைய நேரடி வாரிசு. இயக்கர் நாகரண்டங்கடியாக குளப்புற போட்டு இலங்கையில இயக்கர்கள் இருந்தார்களாம். இந்தியால இயக்கம் இருந்ததாம். அங்கால இயக்கர்கள் இருந்தார்களாம். நாகம் இருந்தார்கள். உண்மையை சொல்ல போனால் இயக்கர்களும் நாகர்களும் தமிழர்களே. இயக்கருக்கு நாகருக்கும் என்ன வித்தியாசம் என்றால், இயக்கர் என்று சொன்னால் சிவலிங்கத்தை வழிபட்டவர்கள், லிங்கத்தை வழிபட்டவர்கள் இயக்கர்கள், நாகத்தை வழிபட்டவர்கள் நாகர்கள். இன்றைக்கு நாகதம்பரான், நாகமலாட்சி, புதூர் நாகம்பரான், புளியம்பக்கம் நாகம்பரான், இவர்கள் எல்லாம் நாகர்கள். அப்ப யாழ்ப்பாண மாறார்கள் முக்காவாசி நாகர்கள். யாழ்ப்பாணத்தின் பழைய பேரே நாகநாடு. இப்ப எல்லாரும் நாங்க யாழ்ப்பாணம். யாழ்ப்பாண ராஜ்யத்தை உருவாக்கினதே வன்னிமன்னன். உண்மையாக யாழ்ப்பாணம் ஒரு சின்ன இடம். யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் என்ற பேர் இல்லை. யாழ்ப்பாண மக்கள் உள்ள நாகநாட்டு மக்கள். அந்த வரலாறு மறைச்சு பிறகு வந்த ஆரிய வரலாறும் மேல நிக்குது. ஆரிய வரலாறு ஆறுன்னு சொல்லி கேட்டா ஆரியர்கள் தமிழர்கள் அல்ல. உண்மையாகவே யாழ்ப்பாணத்தின் தமிழர்கள் நாகநாட்டு தமிழர்கள். அது ஒரு தனி நாடு, நாகநாடு. அப்படி பல விஷயங்கள் ஆய்வுகள் உங்களுக்கு பெருசா இருக்கு என்று சொன்னா அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப விஜயன் மல்லூ தோழர்கள் வந்தவங்கினில இருந்து ராவணன் என்ற கதையில இருந்து அதுக்கு பாடல்கள் எல்லாம் இருக்கு. திருக்கேதீஸ்வரம் என்ன தெரியுமா? கேது கண்டா பாம்பு, ஈஸ்வரம் கண்டா சிவன். ராவணன் இயக்கர், சிவனை கும்பிட்டாள். ராவணன் மனுஷி மண்டோதரி நாகர். 2 பேரும் இயக்கரும் நாகரும். 2 ஒருங்கிக்கணும் சொல்லி லிங்கத்துக்கு மேல பாம்பு நிக்குது. கேது கண்டா பாம்பு. கேது ஈஸ்வரன் திருக்கேதீஸ்வரர். இயக்கரும் நாகரும் கும்பிடக்கூடிய ஒரே ஒரு கோயில் தான் திருக்கேதீஸ்வரர். இது உலகத்திலே அது மட்டும்தான். இப்ப இதெல்லாம் சிறப்பு எங்களை சுற்றி இருக்கு.